வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ஜனா அண்ணா உட்கார். என்ன ஜனா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மன்னிச்சிருங்கண்ணே. போட்டோ விழுந்து உடைஞ்சது சாதாரண விஷயம் தான் நீங்க சொன்னாலும் என்னால அதை சாதாரணமா எடுத்துக்க முடியல. நிம்மதியே போயிடுச்சுண்ணே. அதோட மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம ஜோசியரை பார்த்து ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமாண்ணே, நீங்க 2 பேர் எதுக்காக வந்தீங்க? இல்ல ஜனா, நாங்களும் உனக்காகத்தான் ஜோசியரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எனக்காகவா? பயப்படாதன்னு எனக்கு அவ்வளவு தைரியம் சொன்னீங்க. அது என்னன்னா, யாரும் யாருக்கும் தைரியம் சொல்லலாம். ஆனா அவசகனமா ஒரு சம்பவம் நடந்து என் தம்பிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைக்கிறப்ப அந்த தைரியம் எல்லாம் காணாம போயிருச்சு. தைரியமாறு ஜோசியரே. வணக்கம். என் தம்பியோட ஜாதகத்தை கணிச்சு போட்டோ விழுந்தது அபசகனமா இல்ல சாதாரணமா நடந்த ஒரு சம்பவமான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஐயா. உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். ஐயா, பொதுவா போட்டோ விழுகிறத அபசகுணமா பார்க்கறது ஜனங்களோட நம்பிக்கை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லுவேன். அதை நாம பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஆனா உங்க தம்பியோட ஜாதக கட்டத்துல பிரச்சனை இருக்கு. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.